ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கு உண்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைதா மாவு பார்த்தோன்னே எல்லோரும் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. சமோசா தான். மைதா மாவு, கொஞ்சோண்டு உப்பு, தண்ணி சேர்த்து மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊற வச்சிடணும். உப்பு போட்டு நான் வீடியோ எடுக்கல, ஏன்னா இப்போ வீடியோ பாஸில் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் நான் பார்த்தேனே. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, உருளைக்கிழங்கு, 2 வெங்காயம், கேரட்டு, பச்சை மிளகா, அப்புறம் முட்டைக்கோஸ், இந்த காய்கறிலாம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் சூடு ஆனதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும், வெங்காயம் போடணும், பச்சை மிளகா போடணும், கேரட்டு போடணும். இதெல்லாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம முட்டைக்கோஸே போட போகிறோம். ஓகேங்களா? நல்லா வதங்கணும். வதங்குற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும், மிளகாத்தூள் ஆட் பண்ணணும், அப்புறம் சிக்கன் 65 மசாலா தூள் ஆட் பண்ணணும், கரம் மசாலா எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி மட்டும் மிளகாத்தூளை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலா வாசம் போகிற வரையும் நம்ம நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம என்ன போட போகிறோம் அப்படின்னா, நல்லா கிளறி விட்டுருங்க. முட்டைக்கோஸை போட்டுருங்க. முட்டைக்கோஸ் நல்லா வதங்கணும். ஏன்னா அது வதங்காமல் இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிடக்குள்ளே வாயில் தென்படும். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா எல்லா காய்கறியும் நல்லா வதங்கணும். சாஃப்டாக இருந்தால் சமோசா சாப்பிடக்குள்ளேயே நமக்கு எதுவுமே தெரியாது, சாஃப்டாக இருக்கும். உப்பு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். லாஸ்ட்டாக மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டுருங்க. அவ்வளோதான், ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு நமக்கு. சமோசா போட்டுடலாமா? நெக்ஸ்ட்டு எண்ணெய் சட்டியில் எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் தான் நம்ம சமோசாவே போட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாவை நல்லா ஃப்ளாட்டாக நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் உள்ள ஸ்டஃபிங் ஆட் பண்ணிவிட்டு அந்த ஷேப்புக்கு கொண்டு வந்துடுங்க நீங்கள். ஓகேங்களா? அப்புறம் சூப்பர் மார்க்கெட்டில் சமோசா ஷீட்டுன்னு ஒன்று விற்கிது. அது வாங்கிக்கோங்க. அது வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். நாங்கள் அது வாங்கலை, அதனால தான் நாங்கள் இப்படி போட்டிருக்கோம். அதை நான் வாங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் நான் அதை போட்டு காமிக்கிறேன் அது எப்படின்னு. கண்டிப்பாக எல்லாம் வாங்கியிருங்க. அதாவது ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு எல்லாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு சமோசா ஷேப் பண்ணி எண்ணெயில் போட்டாச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அதை திருப்பியும் விட்டுக்கோங்க. திருப்பி விட்டதுக்கப்புறம் திருப்பி விடுங்க. ஏன்னா அப்போ தான் அது வேகும். நெக்ஸ்ட்டு சமோசாவையும் ஆஸ் யூஷுவல் சேம் ப்ராசஸ் தான். அதே மாதிரி தான் திருப்பி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடணும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சின்ன சேனலாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து அதே மாதிரி நான் வீடியோ போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இதே மாதிரி வீட்டில் எல்லாத்தையும் செஞ்சு கொடுங்க. வடை, சமோசாலாம். ஏன்னா வீட்டில் செய்கிறது தான் ஹெல்த்தி. இதுலேயே சிக்கன் சமோசாவும் அதே தான். ஸ்டஃபிங்கில் சிக்கனை நம்ம ஆட் பண்ணால் போதும். அவ்வளோதான். ரொம்ப ஈஸி தான் அதுவும். அதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.